இந்த வீடியோவில் நாங்கள் 2024 பார்ட் சி இல்லை 8வது கேள்வியில் சி பார்ட்டில் முதலாவது கேள்வியை பார்ப்போம். இப்போ கேள்வி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நீரற்ற FeBr3 இந்த முன்னிலையில் பென்சீனுக்கும் புரோமினுக்கும் இடையே நடைபெறும் தாக்கத்தின் விளைபொருளையும் பொறிமுறை நுட்பத்தையும் எழுதுக. சரி, இப்போ முதல்ல தாக்கத்தை எழுதுவோம், அப்புறம் பொறிமுறை நுட்பத்தை பார்ப்போம். என்ன பென்சீனுக்கும் புரோமினுக்கும் இடையே, ரைட்? ஓகே, பென்சீன் இருக்கான், அதோட சேர்த்து எங்களுக்கு புரோமினும் இதோட தாக்கமுடைய வெளிக்கிறது தான் புரோமின், அதுவும் நீரற்ற. அப்ப இதோட நீரற்ற FeBr3யோட எங்களுக்கு என்ன செய்யுது, Br2 சேர்க்கப்படுது. என்ன செய்யுது, Br2 சேர்க்கப்படுது. இப்போ எங்களுக்கு நேர தெரியும் என்னென்னா இதான் விளைவு. விளைவு எங்களுக்கு நீரவே கண்டுபிடிச்சிடலாம். இதில் Br வர முடியும். ஆனா இதுல பொறிமுறை அமைப்பு எப்படி இருக்கணும் முதல்ல பார்ப்போம். முதல்ல என்ன டாக்குமெண்ட் சொல்லுன்னா, FeBr3யும் Br2ம் இடையில தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப FeBr3யும் Br2 எப்படி தாக்கம் ஏற்படும் என்றத எப்படி பார்ப்போம். Br2 சக FeBr3 இது என்ன செய்யும், இதண்ட தாக்க நிலை எப்படி வரும்னா, நீரை Br அடுத்த Br FeBr3 என்று நினைவு. ஆனா இங்க என்ன டாக்குமெண்ட் சொன்னா, இவர் பிளஸ் ஆகவும் இவர் மைனஸ் ஆகவும் இருப்பார். இதுதான் மிக முக்கியமான இடம். பிறகு இது என்ன செய்யும் என்றால், பென்சீன்ல இருக்கிற வளையத்துல போய் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சேர்வு. அப்படி இப்ப பென்சீன் வளையத்தோட எப்படி இருக்கிற பென்சீன் வளையத்துல என்ன நடக்கும்? ஓகே, பென்சில் வளையத்தில் இவர் போய் நிற்கும். இந்த பெரிய கம்ப்ளெக்ஸ் வந்து இப்படியே போய் நிற்கும். FeBr மைனஸ் Br3 இருக்கும். இப்போ இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும், எலக்ட்ரான் செறிவு இங்கே நகர்ந்து போக பார்க்கும். அப்போ உடனே இவர் என்ன செய்வார், உடைஞ்சி இவர்ல ஒரு என்ன நடக்கும், இதுல ஒரு H இருக்கும் ஏற்கனவே, இதுல Br இருக்க போகுது. ஆகவே எங்களுக்கு இந்த பிணைப்பு உடைஞ்சின்னு சொல்லி சொன்னா, இதுல ஒரு பிணைப்பு இதுல ஒரு பிணைப்பு வரும். உடனே இதுல ஒரு என்ன செய்யும், எங்களுக்கு இதுல ஒரு பிளஸ் ஒன்று வரும். மாறி போடனா மாறி இல்லாட்டி மாறி வரும். இது என்ன செய்யும், இது ஒரு பரிவு கட்டமைப்பு. சரிதானே? எங்களுக்கு இப்ப இதை எழுத சொல்லி சொன்னா, அதாவது பொறிமுறை எழுத சொன்னா நாங்கள் பரிவு கட்டமைப்பு எழுத தேவையில்லை. நான் மேலதிகமா நான் இந்த ஒரு பரிவு கட்டமைப்பு விஷயத்துக்குள்ள சொல்லித்தரலாம்னு யோசிக்கிறேன். மேலதிகமா இது இதுக்குள்ள எழுதுற இல்லை, ஆனா இருந்தாலும் பரிவு கட்டமைப்பு எப்படி இருக்கும், எப்படி அமைப்புகள் சேர்ந்து வரும், எப்படி இருக்கும் என்னென்று கேட்டால் இது இவ்வளவும் நாங்க மேலதிகமான ஒரு விஷயம் எப்படி என்ன நடக்கும்னா பரிவு கட்டமைப்பு பாருங்க. ஃபர்ஸ்டா வந்து எங்களுக்கு இதுல இணைஞ்சது வந்து இப்படி ஒரு, இதுல ஒரு பிளஸ் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இதுல Br இருக்குது. அப்ப இங்கேயும் வரும். பிறகு என்ன செய்யும் சொல்லி சொன்னா, இப்ப இது என்ன செய்யும்னா, பிறகு இந்த பாசிட்டிவ் ரேஞ்ச் வந்து இப்படி மாறும். பரிவு கட்டமைப்பு எழுத சொல்ற நேரம் எலக்ட்ரான் நகர்ற விஷயங்கள் எழுத தேவையில்லை. அதான் புக் படிவா தெளிவா சொல்லுது. அப்படின்னு சொன்னா இதுல வரும். பிறகு இதுதான் பரிவு கட்டமைப்புன்ற வடிவம். நாங்க இதுக்கு எலக்ட்ரான்கள் போற வடிவத்தை எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சரிண்ணே? இப்படி நீங்க எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எலக்ட்ரான் நகர்வுக்குரிய விஷயத்த எழுதி வைக்கணும்னு இல்லை, எழுதினா பிழையண்டல்ல எழுதணும்னு தெரியுது. பரிவு கட்டமைப்புன்னா இப்படித்தான் இருக்கு. இதுக்கு மேல இந்த அம்புக்குறி இப்படி அம்புக்குறி எல்லாம் போட்டு காட்டக்கூடாது. கட்டமைப்புன்னா கட்டமைப்பு தான் எழுதுவோம். ரைட். அப்ப இதுல Br, இதுல ஒரு H இருக்க போது, இங்க பிளஸ் வந்தபடியே இந்த பிளஸ் இங்க வரும். ஆகவே இங்க ஒன்று வரும். இவ்வளவும் தான் இதனுடைய பரிவு கட்டமைப்பு. சரியா? கட்டமைப்பு கேட்டால் இப்படித்தான் எழுதணும். அதுக்குள்ள ஒரு நாளும் இந்த எலக்ட்ரான்ஸ் நகர்ற விஷயத்தில் எழுதக்கூடாது, அம்புக்குறி போடாதீங்க பரிவு கட்டமைப்பு. சரியா?
இது மெக்கானிசம் எழுதும்போது, அதாவது பொறிமுறை எழுதும்போது கட்டாயம் இலத்திரன் எங்கெங்க போகுதுன்றதை காட்டணும். இதுல ஏதாவது ஒரு கட்டமைப்பு எடுத்துனாங்க இனி அதனுடைய உறுதித்தன்மையாகிற நிலைமையை காட்டிவிட்டோம்ல. சரி, அவ்வளவுதான். இப்ப என்ன நடக்கு? நான் இந்த கட்டமைப்பு எடுக்கிறேன். இது மூன்றையும் எடுக்கலாம், இதுல ஒன்றும் எடுக்க பிரச்சனை இல்லை. ரைட். அப்ப நான் இந்த கட்டமைப்பை எடுக்கிறேன். இதுல H இருக்கு, இதுல BR இருக்கு, இதுல சரி, இந்த பக்கத்தை எடுக்கிற ஈஸியா இருக்கும். இந்த பக்கம் எடுக்கிறேன். இதுல இருக்க போகுது, இதுல இருக்க போகுது. இப்ப எங்கள்கிட்ட என்ன இருந்தது? இந்த இருக்கு H, இந்த இருக்கு BR. இந்த அடிப்படையில் H வெளியில போகணும். அப்ப எங்க இருந்து வரணும்? இவர் இந்த எண் வந்து இதை எடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? இவருக்கு FE, அப்ப BR4 எங்கள்கிட்ட இருந்தது. இதோட 5 இவ்வளவு வந்திருக்கு தானே, BR4 இருக்கு. அப்ப இது மைனஸா இருந்திருக்கு. அப்ப இவர் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டுன்னா, இவர் இந்த இடத்துல வரபடியா இவர் உடைஞ்சி இவருக்கு கொடுக்குறார். இவருக்கு கொடுத்து போறதுக்கும் இவர் என்ன செய்யறாரு? இவருக்கு கொடுக்குறாரு. இப்பத்தான் அந்த அம்புக்குறிகள் நீங்க காட்டணும். இதுல வச்சு காட்டுறது வரி கட்டமைப்புக்கு தேவையில்லை. இப்ப இதை போட்ட பிறகு இங்க இருந்து நீங்க என்ன செய்யலாம்? இப்ப நாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்தோம்னா இது நேரடியாக எங்களுக்கு புரோமோ பென்சீன் வந்து எங்களுக்கு வந்துடும் கைக்கு. அதுக்கு பிறகு என்னென்ன கிடக்கும்? அதுல இதுல இருந்து H, அப்ப HBr வரும். அதோட சேர்ந்து FeBr3 வந்துடும். சரிதானே? ரைட். அப்ப இதுல மேலதிகமான விஷயம் வந்து இது எழுத தேவையில்லை. என்ன பொறிமுறை கட்டபடியா இதோட சேர்த்து நீங்க இங்க இருந்து போகலாம். ஆனா இது எக்ஸ்ட்ராவா பரிவு கட்டமைப்புன்னா ஒரு நாளும் அம்புக்குறி காட்டாதீங்க. இந்த கட்டமைப்பு மட்டும் எழுதுங்க. சரி.